அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட், அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம 129வது அப்டேட்டில் பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை. ஒரு லாங் மாரத்தான்னு சொல்ல முடியும். 21 மணி நேர பேச்சுவார்த்தை. ரெண்டு தரப்புலையும் கடுமையான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஃபைனலாக அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இனி அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் டெஸ்ட்ராயர் 2 உள்ளே நுழைஞ்சது, அது எங்கே இருக்குது, அது இல்லாமல் இனி சவுதி அரேபியா வர திடீர்னு கடுமையாக ஈரான் மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்காங்க. குவைத் ஜஸ்ட் நூல் இலையில் தப்பித்தது இல்லைன்னா பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் மோதல் அதிகமாகிவிட்டது. கிட்டத்தட்ட துருக்கி இஸ்ரேலுக்கு படை வீரர்களை அனுப்புகின்ற அளவுக்கு வார்த்தைகள் அதிகமாக விட்டுருக்கிறாரு. அனுப்ப போகிறாரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பல அதிரி புதிரி சம்பவங்களையும் பல அதிரடி தகவல்களையும் பல பகீர் தகவலையும் பல கிடுக்குப்பிடி கேள்விகளையும் தான் அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னமோ அந்த கிடுக்குப்பிடி அப்படின்னாவே சொல்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. நேற்றுருந்து என் வாயில் வந்துகிட்டே இருக்குது கிடுக்குப்பிடி கேள்விகள் அப்படின்றதையும். அந்த ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்ம அந்த நாக்கில் இருந்து போகவே போகாது, நம்மளே அறியாமல் வரோம்ல. அந்த மாதிரி நேற்றுருந்து என்னன்னு தெரியல, யாரை பார்த்தாலும் என்ன கிடுக்குப்பிடி கேள்விகளா அப்படின்ற மாதிரி சொல்கிறது என் ஃப்ளோவில் வந்துட்டுருக்கு. நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குல்ல. சரி, எனியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேச்சுவார்த்தை தோல்விங்க. 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை. இனியோ இது முயற்சி பண்ண பாகிஸ்தானுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. 2 பேர்த்தையும் கஷ்டப்பட்டு கொண்டு உட்கார வச்சு ஏதோ ஒன்று இந்த முயற்சி அமெரிக்கா தரப்பில் எடுக்கப்பட்டிருந்தா கூட சும்மா பாகிஸ்தான் நீ நடுவில் மட்டும் இரு நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்லப்பட்டிருந்தா கூட இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட் தான் இல்லையா. இஸ்லாமாபாத்தில் உலக பத்திரிகையாளரெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. வெடிஞ்சு கடைசியில் தூங்கிட்டாங்க, குரட்டை விட்டு தூங்கிட்டாங்க 21 மணி நேரம் நடந்த அந்த பேச்சுவார்த்தையில். பட் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர்ன்றதுக்கு முன்பு எனக்கு ஒரு 4 கேள்விகளுக்கு பதில் தெரியணும். ஏன் அப்படின்னா, பீட்டர் எக்ஸத் அவர்கள் இந்த போர் நிறுத்தம் வந்த உடனே வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்பில் போயிட்டு அவர் பேசும்போது ஈரான் இஸ் பெக்கிங், என்கிட்ட கெஞ்சினாங்க, கதறினாங்க, இந்த வாரை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மூலிமா எங்ககிட்ட கெஞ்சினாங்க. அதனால தான் இந்த வார் நிறுத்தணும், ஆல்மோஸ்ட் நாங்கள் சக்ஸஸ், வெற்றி பெற்று விட்டோம், மாபெரும் வெற்றின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஈரான் கெஞ்சி கதறி இந்த போரை நிறுத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது அமெரிக்க தரப்பில் சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தையினுடைய உண்மைத்தன்மை இந்த இடத்துல கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் சொன்ன கேள்விக்குறி 1. 2வது, ஈரான் லெபனானை காப்பாற்ற முடியுமா, லெபனானுடைய தாக்குதலை நிறுத்த முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல அதுவுமே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து நேற்று இரவு கூட தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச போகிறேன் நான். அது இல்லாமல் இனி ஃப்ராக்சி குரூப்ஸுக்கு எதிராக அமெரிக்கா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றதும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலிமா நம்ம பார்க்க முடிகிறது. 3வது, இந்த நிறைய நாடுகள் திடீர்னு ஓடி இனி அரபு நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அது இதுக்கப்புறமும் தொடர போகிறாங்களா, அப்படி தொடர்ந்தாங்கன்னா ஈரானுக்கு எதிராக நிற்பாங்களா அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல விளைந்திருக்கிறது. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாகவே ஒரு பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தையினுடைய சர்க்கிள் மெம்பர் எப்போவுமே சுருங்கணும். அதிகார வர்க்கம் ஒரு தலையின் கீழ் வந்தால் மட்டும்தான் சரி ஓகே அவர் ஏதோ சொல்கிறாருப்பா கொஞ்சம் நம்ம முடிவு எடுத்துக்கலான்ற அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும். பட் ஈரான் இப்போதைய நிலைமைக்கு அது பேச்சுவார்த்தையை சக்ஸஸை நோக்கி போகுமானா அது கேள்விக்குறி தான். ஈரானுடைய ஃப்ளைட்டில் வந்தது 80 பேர், பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டது 14 பேர். ஏன்னா தான் 5 பேர் கொண்ட குழுவை உருவாக்கப்பட்டிருந்தா கூட முடிவெடுக்கும் அதிகாரம் என்பது 14 பேர் கொண்ட குழுவாக இருக்குது. அதனால் யாராவது ஒருத்தர் மாற்றி சொன்னால் கூட அங்கே போயிட்டு இல்லைப்பா இவர் மொசாத் ஏஜென்ட்டாகிறாரு, இவர் அவங்களுக்கு கொஞ்சம் பரிந்துரைக்கு பேசுகிறாரு, இவரால் தான் நாங்கள் டீல் ஏற்படுத்துகிறோம், இன்றைக்கி நம்ம விட்டு கொடுத்துருன்னு அங்கே போய் சொன்னால் அவங்களுக்கு எகைன்ஸ்டாக மாறிடுவாங்க. ஏன்னா நாடு இப்போ கொந்தளிப்பாக இருக்குது. இந்த பேச்சுவார்த்தையே தான்னாலும் நம்ம எதுவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற கொந்தளிப்பில் இருக்குது. சப்போஸ் அராக்சி அவர்களே அந்த மனநிலைக்கு வந்திருந்தாருன்னா கூட, இல்லை பெசஸ்கியன் அவர்களே அந்த மனநிலைக்கு வந்திருந்தா கூட அந்த 14 பேர் கொண்ட குழுவை சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தைக்கு உட்கார வைத்து அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நகருமானா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு பேச்சுவார்த்தையினுடைய தன்மை என்பது நம்ம நிறைய தடவை நாட்டாமை படத்தை எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஊர் நாட்டாமையோட தீர்ப்பையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அது 2 பேரோ 3 பேராக இருந்தால் அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஒரு ஊரே திரண்டு ஒரு பேசும்போது இந்த பக்கம் ஊரே திரண்டு பேச்சு அப்படின்னா ரிஸ்க்கு. பட் ஆனால் அமெரிக்கா
3 நபர்களாக பிரித்தாங்க மெயினாக. ஆல்மோஸ்ட் 4 நபர்களாக இருந்தாங்க. இந்த பக்கம் 14 நபர்களாக இருந்தாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னா, என்னைக்கு ஈரான் தரப்பிலிருந்து தனது பேச்சுவார்த்தைக்கு ஃபுல் பவர் மெஜாரிட்டி கொடுத்து 3 நபர்களையோ இல்லை 2 நபர்களையோ 4 நபர்களுக்குள்ளே சுருக்குறாங்களோ அப்போ தான் அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். இது முதல் கட்ட என்னுடைய கேள்விகள் சப்போஸ் உங்களுக்குள்ளே எழுந்துச்சு அப்படின்னா அதுக்கான பதில்களாக இருக்கும். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்துக்கு போயிடலாம். பட் போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அமெரிக்காவுடைய 2 டெஸ்ட்ராயர் இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே அங்கே உள்ள நுழைந்தது. அது எந்த பகுதியில் இருந்தது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அது எந்த அளவுக்கு கிராஸ் ஆகி வந்திருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 4 பக்கம் சொல்கிறாங்க டெஸ்ட்ராயர். 2 டெஸ்ட்ராயர் அது கூட துணை 2 போயிருக்கு. அது 2மே கன்னி வெடிகள் எங்கெங்கே இருக்குது, அந்த வழியில் வந்து கப்பல் போக முடியுமா போக முடியாதா, அதை அகற்ற முடியுமா முடியாதா அப்படின்றத பார்த்துருக்காங்க. இங்கே ஐஆர்ஜிசி தரப்பில் ஒரு சில வார்னிங் கொடுக்கப்பட்டிருந்தா கூட அவங்க தைரியமாக போயிருந்தாங்க, நாங்கள் கிராஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்தடுத்து அது நேராக கிராஸ் பண்ணி இந்த பக்கமும் வந்திருக்கு. அது அமெரிக்கா தரப்பில் ஒரு செய்தி என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை எங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரங்க, இல்லை நாங்கள் எந்த பயமும் இல்லைன்னு காட்ட வரதான் அமெரிக்க ஊடகங்களும் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தெரிப்பில் சொல்கிறாங்க. பட் நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் இது வரைக்கும் 10 இல்லை 16 கப்பல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் அதை வெரிஃபை பண்ணிடுறேன். 16 கப்பல் போயிருக்கு. அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் 16 கப்பல் மேலே வரைய கிராஸ் ஆகிருக்கு. பட் நிறைய கப்பல் இன்னும் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் கீழே வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் கிராஸ் பண்ண வழி. பட் பெரும்பாலான கப்பல்கள் அந்த லார்க்குன்னு இருக்குல்ல, லார்க் அப்படின்ற ஒரு தீவு, கஷம் அது பேர், அந்த வழியாக வந்து கிராஸ் ஆகி தான் போகுது. பட் கீழே பார்த்தீங்கன்னா கடந்து போகிறதில்ல, எல்லாமே மேலே மட்டும்தான் கடந்து போகுது. அப்படி கீழே ஏன் கடந்து போகிறதில்ல அப்படின்னா, நிறைய கன்னி வெடிகள் இருக்குன்றனால கடந்து போகலை. கப்பல்களுடைய அந்த போக்குவரத்தையும் பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் இந்த பகுதி ஃபுல்லாக எம்டியாக இருக்கிறனால தான் இந்த டிலே, இந்த தாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு இன்னும் ஒரு சில சேனல், ஃபாக்ஸ் நியூஸ் போன்ற சேனல்லாம் வந்து 20-30 தான் அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் 3000-4000 கன்னி வெடிகள் அங்கே கடல் கடியில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. திடீர்னு தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஈரானுடைய பலமாக பார்க்குறாங்க. அதை அமெரிக்கா தரப்பில் செக் பண்ணி பார்க்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த செய்தி எல்லாமே அடுத்தது யூகேனுடைய பிரதமர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார் அரபு நாடுகளுக்குள்ளே. அவர் என்ன செய்திருக்கிறார், அமெரிக்கா என்ன சொல்ல உணர்த்த வராங்கன்றதுக்கு முன்பு இப்போ நம்ம பேச்சுவார்த்தையினுடைய குழுவுக்கு போயிடலாம். அதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நேராக அங்கே பேசலாம். நம்ம ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை இது. 21 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் நாங்கள் நிறைய ஆஃபர்லாம் கொடுத்தோம். நிறைய ஆஃபர் 1+1 ஆஃபர்லாம் கொடுத்துருப்பாங்க போல். 1+1 ஃபைனலாக 2+1 ஆஃபர் கூட கொடுத்துருப்பாங்க போல் அமெரிக்கா தரப்பிலிருந்து. பட் அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. இந்த நியூஸ் வந்து பேட் நியூஸ் ஃபார் ஈரான். ஈரானுக்கு பேட் நியூஸ், எங்களுக்குமே ஆஸ் யூஷுவல் வந்து அது எங்களுக்கு கூட பேட் நியூஸ். ஈரானுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நாங்களும் எதிர்பார்த்தோம். நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தோம், அதாவது நெகிழும் தன்மையாக இருந்தோம். ஒரு சில விஷயங்கள் நாங்கள் விட்டு கொடுக்க கூட தயாராக இருந்தோம். ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. அவங்க பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் கூட கீழே இறங்கி வரல. நாங்கள் ஃபைனலாக கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி தான், ஒன்றே ஒன்று தான். அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. அந்த டெஸ்ட்டு, அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்கள். பட் அவங்க அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு கேள்வியுமே நம்ம கூட தோணுது, என் மனசுக்குள்ளே கூட தோணுச்சு. ஏன்னா ஈரான் தொடர்ந்து சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆனால் அணு நிலைகளும் மற்ற பகுதிகளும் மக்களோட பயன்பாட்டுக்கு தான் இருக்குது. அது நாங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக இல்லை. அமெரிக்கா ஃபேக்கான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அந்த எங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கு நியாயப்படுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு சார்பாக நிற்கிறாங்க அப்படின்னு அமெரிக்கா இந்த இடத்துல கருத்துக்களை முன் வச்சாங்கன்னா, அப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். பாஸ், நீங்கள் தான் மக்கள் பயன்பாட்டுக்கு தானே பாஸ் நீங்கள் அந்த இடத்துல வைத்திருக்கீங்க. நீங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கலைன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பாஸ் நீங்கள் தைரியமாக விட்டுறலாமே, வந்து செக் பண்ணுறனா பண்ணிக்கலாமேன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ ஈரான் ஏன் அந்த பகுதியை தொடர்ந்து அமெரிக்கா நுழைவதற்கோ, இல்லை ஐஏஏ நுழைவதற்கோ, இல்லை ஐநானுடைய தூதுக்குழுக்கள் நுழைவதற்கோ ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான கேள்விகள் இந்த இடத்துல தெரியுது. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் அது வந்து அவங்க ரீச் பண்ண போகிறாங்க.
அணுவாயத்தை ரீச் பண்ண போகிறாங்க, நாங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் சிம்பிள். மற்றது எல்லாமே செகண்டரி கேஸ் தான். அதை மட்டும் நாங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க பொருளாதார தடைகளை நீக்கணும்னு சொன்னாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கப்படும். அவங்க 10 அம்ச கோரிக்கை எல்லாமே அமெரிக்கா தரப்பில் வந்து தள்ளி வச்சுட்டு ஒன்றே ஒன்று தான் கேட்குறாங்க. முதல்ல அங்கே டிஸ்மேண்டில் பண்ணணும். என்ரிச் பண்ண யுரேனியத்தை நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அப்படி தான் ஃபஸ்ட்டு 1+1 ஆஃபர் அதுதான் வந்தது. அதை மட்டும் நீங்கள் வாங்கப்பான்னு சொன்னது கூட ஃபைனலாக இவங்க மறுத்துட்டாங்க. அவங்க இல்லை, வாய்ப்புகள் இல்லை, எங்களுக்கு முதல்ல நீங்கள் பொருளாதார தடைகளை நீக்கணும், மற்றதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினைக்கிறாங்க. பட் ஈரான் தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, சப்போஸ் அந்த அணு ஆயுத கழிவுகள் இல்லை செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நீக்கினதுக்கப்புறம் மறுபடியும் அமெரிக்கா தனது வேலையை காட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. பட் அது நீக்கினதுக்கப்புறம் உங்கள் மீது தடைகளை போடுவதற்கான வாய்ப்புகள் என்னென்னா, அதிகபட்சம் நீங்கள் ஃப்ராக்சி குரூப்ஸுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க ஈரான் தரப்புலேருந்து. இந்த பக்கம் ஹமாஸ், ஹெஸ்புல்லா, இன்னும் ஒரு 27 ப்ராக்சி குரூப்ஸ் இருக்குது, ஹவுதீஸ், இவங்களுக்கெல்லாம். அதை நிறுத்த சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நிறுந்ததுன்னா ஈரான் மீது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தடையை நீக்க போகிறாங்க. ஈரான் சுபிட்சமாக ஒரு நல்ல நாடாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இந்த தரப்பில் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அது ஈரான் மேற்கொள்ள போகிறாங்களான்னு தெரியல. பட் இந்த நியூஸ் ஃபெயிலர்னு கேள்விப்பட்ட உடனே லின்சே கிரகாம் அவர்கள் வந்து இலையை போடுங்களே வெடியே, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், அவ்வளோதான், இனி ஈரானுடைய அழிவு உறுதி, முடிச்சு தள்ள போகிறேன்னு அவர் ஒரு பக்கம். ஏப்பா செத்த பொறுப்பா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்னன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா இவர் தான் ரொம்ப மனுஷன் வந்து அப்படியே வெறிபிடித்த வேங்கையாகிறாரு. உட்காந்து சாமி கும்பிட்டுருப்பாரா அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோதான், ஈரான் முடிய போகுது, அழிய போகுதுன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் அங்கே பேச்சுவார்த்தைக்கு போன நபர்களுடைய எக்ஸலத்தில் பார்க்க முடியுது. எக்ஸலத்தில் இந்த ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இணை அமைச்சர்லாம் வந்து என்ன எக்ஸலத்தில் போட்டிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை பலகட்ட பேச்சுவார்த்தையாக போனாங்க. 21 மணி நேரம் மூலம் எங்களோட கோரிக்கையில் நாங்கள் ரொம்ப தெளிவாகவும் விட்டு கொடுக்காமையும் இருந்தோம். ஏன்னா எடுத்த உடனே ஒரு பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகணும்னா அது பெரிய ரிஸ்க். ஏன்னா நாங்கள் நிறைய வழிகளை கடந்து வந்திருக்கோம். வழிகள் அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எங்கள் குழந்தைகள் இருந்திருக்காங்க, எங்கள் தலைவர்கள் இருந்திருக்காங்க, அது இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி, இது மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து உடனடியாக மறந்து அவங்க கேட்குற கோரிக்கையை ஏற்றுக்கணுன்ற விஷயம் வந்து இது இப்போதைக்கு ஆகாது. அதனால் நாங்கள் எங்கள் உடன்பாடில் தெளிவாக இருக்கோம். ஏன்னா எங்கள் மக்களுக்காக நாங்கள் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட. இப்போ நிற்கலன்னா எப்போ நிற்கிறதுன்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய வழிகளை கடந்து வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பெருசாக இருக்குல்ல. இப்போ இழப்புகள் அப்படின்னும் போது மனித உயிர்கள் அங்கே வந்து நிறைய தலைவர்களே அவங்க இழந்திருக்காங்க ஈரான் தரப்பில். அந்த தலைவர்கள் இழப்பு வந்து அவங்க கொஞ்ச நாள் ஆகுன்ற மாதிரி சொல்ல வராங்களா, இல்லை அடுத்த ரவுண்டு பேச்சுவார்த்தையில் சக்ஸஸ் ஆகுதான்ற மாதிரி பார்க்கலாம். பெசஸ்கியன் அவர்களும் தனது எக்ஸல பதிவில் அதை தான் சொல்ல வரார். அவர் ஆல்மோஸ்ட் இந்த பல மனக்கசப்புகள் பல விஷயங்கள்லாம் தாண்டினா கூட நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை உறுதி பண்ணியிருக்கோம், இது எங்களோட பெருந்தன்மையை காட்டுதுன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் கப்பல்கள் அலோவ் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 16 கப்பல் மேலே 24 மணி நேரத்தில் வந்திருக்கு. நாங்கள் எங்கள் பக்கம் ஒரு சில பிரச்சனை இருந்தால் கூட அதை ஓப்பன் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது, பாசிட்டிவாக நடக்குதா இல்லை நெகட்டிவாக போகுதா அப்படின்றத பார்க்க முடிகிறது. பட் ஆனால் இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தை நல்லா கப்புன்னு கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் ஒரு பக்கம் அமைதியாக இருந்தால் கூட இனி இஸ்ரேல் லெபனான் மீது இருக்கக்கூடிய தாக்குதலை குறைப்பாங்களா அப்படின்னாங்கன்னா, அது தாக்குதல்கள் குறைக்கிற மாதிரி இல்லை. அவங்க ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலுக்கு டஃப் கொடுக்குறாங்க. நேற்றைய வரைபடத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் தனது கடுமையான தாக்குதல்களை பார்க்க முடிஞ்சது. ஒரு சில பகுதிகளை தொடர்ந்து எவகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ் வந்து அடுத்தடுத்து முன்னேறுறாங்க. அவங்க முன்னேறினா கூட நேற்று ஹெஸ்புல்லா வந்து ஒரு 6 இடத்துல இஸ்ரேல் மீது தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அது குறிப்பாக எல்லை பகுதி ஒட்டி சஃபீடுன்ற பகுதியில் கீழே இஸ்ரேல்னு போட்டிருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் பகுதி எல்லாமே டேங்க் முன்னேற முடியாமல் ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேல் நினச்சதை விட பெரிய டஃப் கொடுக்குறாங்க. அது இஸ்ரேலுடைய அந்த கோபத்தை வந்து தெரியுது. அதனால் தாக்குதல், அதை விட நேற்று இரவு பெரிய தாக்குதல் நிகழ்த்திட்டு இருந்தாங்க இஸ்ரேல். ஏன்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்லாம் அடுத்து இப்போ வரைபடத்தில் கூட பாருங்கள், அங்கங்கே டாட்டாக இருக்குது பாருங்கள். பட் நேற்று இரவு கடுமையான ஹிட் அடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பவர் ஸ்டேஷன் இதுக்கப்புறம் அடிக்க போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இனி லெபனானுக்கு கடினமான காலகட்டம், இனி நாங்கள் பொறுமையை இழந்துட்டோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ பொறுமையை இழக்கும் போது இன்னொரு வார்த்தையும் பார்க்க முடியுது. பிரசிடென்ட் அவுன் அவர்கள் வந்து நேற்று ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் சதன் லெபனானை இன்னொரு காசாவாக உருவாக்குறதுக்கு நாங்கள் ஏன் அனுமதிக்கணும், நாங்கள் ஏன் இஸ்ரேல்கிட்ட நெகோசியேஷன் போகக்கூடாதுன்றாங்க.
இப்போ லெபனான் தரப்புல இருந்து நேரடியாக இஸ்ரேலுக்கிட்ட நெகோசியேஷன் போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த யுத்தம் என்பது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஈரான் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்களும் லெபனானும் பார்த்துக்குறோம், நீ கொஞ்சம் தள்ளி போ, நீ அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டுன்றாங்க. இந்த கேப் தான் இஸ்ரேலுக்கு தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அங்கே பேச்சுவார்த்தை கொஞ்சம் இழுத்தாங்கன்னா, அதுக்குள்ளே இங்கே ஒரு சொல்யூஷன் வரணும்னு நினைக்கிறாங்க இங்கே லெபனான் பகுதியில். அவர்கள் இன்னொரு ஒரு பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஒரு சில இயக்கங்களால் ஒட்டுமொத்த லெபனானும் பாதிக்கப்படுவது என்பதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அந்த அந்த இயக்கங்களுக்கு தடை விதிக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்தமாக டைரெக்டாக ஹெஸ்புல்லாவை சொல்லாமல் அவர்கள் இந்த வார்த்தை சொல்கிறார். அப்படி அவர் ஹெஸ்புல்லா மீது தடை விதிச்சார்னா அது உள்நாட்டு பிரச்சனையாமாக சிவில் வாராகவே மாறிடும். அது சிவில் வார வர அளவுக்கு தயாராக இருக்காங்களா, இல்லை இந்த இடத்துல பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் உள்ளே வரணும்னு நிறைய நினைக்கிறார். ஏன்னா அவர் கடந்த ஒரு 3 யுத்தங்களுக்கு மேலே பேச்சுவார்த்தையில் ஐரோப்பாவை யாரும் மதிக்கலைன்றதில் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மென்டலி ஃபீல்டு அவங்க மனநிலையில் ரொம்ப நான் ஒரு உலக தலைவர்னு காட்டும்போது ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையிலும் ஐரோப்பாவை கண்டுக்கல, என்னன்னு கூட திரும்பி பார்க்கல, நாங்கள் தான் பேசுகிறோன்னு அமெரிக்கா வகிக்கிறாங்க. இப்போ ஈரான் பேச்சுவார்த்தையிலையும் ஐரோப்பா நாடுகளை கண்டுக்கல, குறிப்பாக எரடகன் பாருங்கள், எரடகன் அவர்களையும் கண்டுக்கல, அங்கே ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுற பாட்டியும் பேரனையும் கண்டுக்கல, கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களையும் பெருசாக கண்டுக்கல. பட் அவங்க நாங்கள் தான்றாங்க. இப்போ லெபனானுடைய பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து லெபனானுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுற ஒரு நாடு அந்த பக்கம் ஃப்ரான்ஸ் தான். இப்போ ஃப்ரான்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, அவர்களே நானும் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறேன், என்னையும் கொஞ்சம் கண்டுக்கோங்கன்றாங்க. பட் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் வந்தாங்கன்னா நீ பேச்சுவார்த்தைக்கு வராதுன்றாங்க. வேறு யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது, நீ மட்டும் வா, நீ மட்டும் சிங்கிள் டு சிங்கிளாக பேசிக்கலாம், கிளம்பி வான்றாங்க. மனுஷன் அங்கேயும் இருந்தாலும் ரோல் ப்ளே பண்ணுவார், பாட்டியும் பேரணும். இது மாதிரி நான் பேசினேன், இஸ்ரேல்கிட்ட பேசினேன், அங்கே பேசினேன், அவ்வளோதான், நீ போர் நிறுத்தம் வரப்போகுது அப்புற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே லோக்கல் அரசியலை விட உலக அரசியல்ன்றது தன்னுடைய பங்களிப்பு இருக்கணுன்றதில் இந்த உலகத் தலைவர்கள் எந்த அளவுக்கு அப்படியே அது காட்டுறாங்கன்றத பார்க்குறோம்ல. சரி, ஓகே, இனியா வாழ்த்துக்கள் அப்படின்னு நினச்சிட்டு. பட் இஸ்ரேல் இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுத்தம் ஈரானோட நின்று விடுமா அப்படின்னா நிற்காது. இஸ்ரேல் ஒன்று தாங்க, இந்த உலகம் அமைதி பெறணும் அப்படின்னா இஸ்ரேலை நிம்மதியாக விட்டுட்டா இந்த உலகம் அமைதியாக இருக்குங்க. இல்லை இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு எங்கள் மீட்கப்பட்ட நிலங்களையே நாங்கள் அதை மீட்கிறோம் இதை மீட்கிறோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டு தாக்கல் நடத்திட்டே இருந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மிடில் ஈஸ்டில் அமைதி இருக்காதுங்க. அவ்வளோ சிம்பிள், ஒரே வழி தாங்க, ஒரே லைன் தான் இது. இனி வருகின்ற காலங்களில் இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் விட்டுட்டாங்கன்னா மேபி இது அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி அதுக்குள்ளே நடந்துகிட்டே இருந்ததுன்னா அது மிடில் ஈஸ்டில் அதுக்கப்புறம் அமைதி என்பது அது அப்படின்னா என்னப்பா எந்த கடையில் கிடைக்குன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்க ஈரானுக்கு அப்புறம் நாங்கள் ஈராக் அப்புறம் சிரியாவுக்கு அப்புறம் ஏமன், இது எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதிகளாக இருக்கிறது. ஹெஸ்பொல்லா, ஹவுதி, இந்த ஃப்ராக்சி குரூப்ஸ், சிரியாவில் இருக்கக்கூடிய அகமத் அல் சாரா அவர்களுடைய டீம்லேயே பார்த்தோன்னா 3-4 பிரிவாக இருக்குது. இது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னு நேற்று ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஃப்ரான்ஸ்னே வருது பாருங்க, என்ன பாட்டி பேரங்கிட்டே போகுது. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள்கிட்ட பார்க்க முடியுத வார்த்தை. ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவங்க இந்த அணு கழிவுகள் ப்ளஸ் கழிவுகள் கூட இல்லை, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு இல்லையா, அந்த யுரேனியத்தை ஒரு மலைக்கடியில் வச்சுருக்காங்க. அமெரிக்காவுடைய B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸால் கூட ரீச் பண்ண முடியல அப்படின்னு நேற்று ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ நிறைய இடத்துல சும்மா எம்டி மலையவே அவங்க தாக்கல் நடத்திருக்கீங்களான்னு இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க குண்டுகளால் துளைத்து தாக்கல் நடத்த முடியாத அளவுக்கு பெரிய மலைகளை குடைந்து மர்மமான இடத்துல வைத்திருக்காங்கன்ற ஒரு வார்த்தையே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வார்த்தையின் தன்மை என்ன அப்படின்னா, ஒன்று பேச்சுவார்த்தை மூலிமா தீரணும், அப்படின்னா கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்பி தூக்கணுன்ற அடிப்படையில் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. டெல் அவீவில் தொடர்ந்து 6வது நாட்களாக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. எப்பா நிறுத்துப்பா, எங்களால் முடியல, போதும், எங்களால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியலனா. ஏன்னா ஈரான் கூட இப்போ ஹாப்பி ஆகிட்டாங்க ஓரளவுக்கு. ஏன்னா தாக்குதல்லாம் முடிஞ்சிட்டு மறுசீரமைப்பு பண்ணி கிட்டத்தட்ட ரயிலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கே இஸ்ரேலுக்குள்ளே இல்லை, இன்னுமே அந்த ரெட் சைரன் ஒழிக்கப்படுகிறது, பங்கர்ஸ் கடியில் போகிறாங்க வராங்க, ஆல்மோஸ்ட் 45 நாளைக்கு மேலே ஆகிடுச்சுல்ல. அப்போ அந்த மக்களுக்கு எப்பா போதும்பா, கொஞ்சம் கேப் விடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அது நெதன்யாகு என்ன பண்ண போகிறாரோ தெரியல. இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். பட் அதற்கு முன்பு நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நான் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒரு வார்த்தை இன்றைக்கி சொன்னார். ஃபைனலாக இறுதியாக ஹமாஸ் யார் வசம்? ஈரான் வசம் இருக்குது. ஃபுல்லாக ஃபண்டிங் கொடுக்குறது அவங்க தான். ஹெஸ்புல்லா
ஃபண்டிங் கொடுக்கறது வளர்றதுக்கெல்லாம் யார் காரணம்? அங்கே ஈரான் தான் காரணம். ஹவுதி யார் காரணம்? அவங்க தான் காரணம். சிரியாவில் இருக்கக்கூடிய ஆசாத் ரீஜன் இதுக்கப்புறம் அவங்க ஃபண்டிங் கொடுக்க தயாராக இருக்காங்க. இதெல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது இது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஈராக்கில் இருக்கக்கூடிய ஃப்ராக்சி குரூப்ஸ் இதை நோக்கி தான் அமெரிக்கா செல்கிறதுன்றார். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட்டும் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த குரூப் எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னா ஈரான் ஒன்று அவங்களுக்கு உதவி பண்ணாமல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். அது ஈரான் தான் இனி முடிவு பண்ண வேண்டும். இல்லைப்பா எங்கள் மக்களுடைய எதிர்காலம் இனி நாங்கள் பார்த்துக்குறோன்னா அந்த குரூப்பை ஒதுக்கி விடணும். இல்லை எனக்கு எல்லாமே அந்த பிராந்தியத்தில் எல்லாமே எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், நாங்கள் அவதிகளுக்கு ஃபண்டிங் கொடுப்போம், எங்கே கொடுப்போம் அப்படின்னா இனி முடிவு காலத்தின் கட்டாயம் கூட. அது வெற்றியா தோல்வியில் தான் முடியுன்றது இன்னொரு விஷயம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு தான் சொல்கிறீங்க, ட்ரம்ப்புக்கிட்ட கேட்குறாங்க செய்தியாளர். ஆனால் இன்னும் நிறைய கப்பல்கள் போகலையே அப்படின்னும் போது இன்னும் க்ளோஸில் தான் இருக்குன்னும் போது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. ஆமாம் நாங்கள் பார்த்தங்க, இன்னும் எந்த கப்பலும் போகலை அப்படின்னா என்பிசி நியூஸா? ஃபேக் நியூஸ் ஃபேக்கு தான் போடுவீங்களா அப்படின்றாரு. ஏப்பா அவர் சந்தோஷப்படுறதுக்காவது நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான். கப்பல் தான் 16 கப்பல் போகுதில்லை, அதான் கன்னி வெடிகள் அங்கே இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் தடைகள் இருக்குல்ல, விடுங்க ஃப்ரீயாக விடுங்க. அவர்கிட்ட போய் திருப்பி போகலோடனே அவர் டென்ஷன் ஆகி ஃபேக் நியூஸ்ன்றார். அவர் ஒரு பக்கம் நார்மலாக அவர் ட்விட்டர் போட்டால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் அடுத்து இப்போ சீனாவுக்கு வரி போட போகிறேன்றாங்க. ஏன்னா சீனா பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொண்டு போய் ஈரானுக்குள்ளே இறக்கியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே அவங்க ஈரானுக்கு கொடுக்குற நாடுகள் மீது 51% வரி போடுறேன்னு சொன்னார். அப்போ இனி வருகின்ற காலங்களில் மேபி 51% சீனாவுக்கு வரி விதிச்சாங்கன்னா மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டோட நிலைமெல்லாம் என்ன ஆக போதோ தெரியல, பார்க்கலாம். நம்ம வீடியோனுடைய நிறைவு பகுதியில் கேள்விகள் நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. கிறிஸ் ஆர்மர் அவர்கள் 31 நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியா, ஜெய்சங்கர் அவர்களும் கலந்துக்கிட்டார். அதாவது யூகே கூட்டத்தான் அரபு நாடுகளில் கூட்டினாங்க. அதே சமயத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் யூஏகிட்டையும் தனிப்பட்ட முறையில் மீட் நடத்தியிருக்காங்க. அடுத்து நம்ம ரீஜனல் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பட் யூகே பிரதமர் கிறிஸ் ஆர்மர் அவர்கள் இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் நாங்கள் இறக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், அதாவது அங்கே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் இறக்கிறதுக்கு தயாராக இருக்குன்ற அறிவிப்பு நேற்று கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை காப்பாற்றுவதற்கு இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் உள்ளே வந்தது அப்படின்னா இப்போ அவங்க ஈரான் மீது தாக்கல் நடத்தும் போது மறுபடியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் தாக்கல் நடத்தி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த நாடுகளும் ஈரானுக்கு எதிராக மாறிவிடும். இது அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் நடக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணல அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸை நாங்கள் அனுப்புகிறோன்ற முடிவை எடுத்து விட்டோம் அப்படின்னு கிறிஸ் ஆர்மர் அவர்கள் சொல்கிறாரு. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு உதவி செய்வதற்காக தனது போர் விமானங்கள்லேருந்து எல்லாத்தையும் போய் இறக்கிறாங்க. நேற்றுலேருந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானோட பிரதமர் ஷெராப் ஷெரீஃப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ கடினமான காலகட்டத்திலையும் பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை போடும்போது கூட எங்களுக்கு சவுதி அரேபியா உதவி செய்யுது. அதாவது கிங் அப்துல்லா அவர்கள் வந்து என்னை சொந்த தம்பியாக அண்ணனாக பார்க்குறாங்க. சவுதி அரேபியா வந்து எப்போவுமே நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஆயில் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு. இந்த மாதிரி சமயத்தில் கூட அவங்களுக்கு நாங்கள் துணை இல்லை அப்படின்னா நான் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறேன்றாங்க. அப்போ பாகிஸ்தான் இனி ஈரான் வந்து சவுதி அரேபியா மீது தாக்கல் நடத்தினீங்கன்னா நீங்கள் ஈரான் எதிராக நடவடிக்கை எடுப்பீங்களான்ற கேள்வி இந்த இடத்துல முன்வைக்கப்படுகிறது. அது இல்லாமல் பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்களும் ஓடி வந்து அரபு நாடுகளை காக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாம் மறுபடியும் தாக்கல் நடத்தும் போது ஓடி ஒளிவார்களா, வந்து தாக்கல் நடத்த போகிறாங்களா, இல்லை என்ன நடத்த போகிறாங்கன்றதை நம்ம கண்களை விரித்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. நேற்று குவைத்துக்குள்ளார ஒரு 15 பேர்த்துக்கு மேலே பிடிச்சாங்க. 15 ஒரு 20 பேர்த்துக்கு மேலே பிடிச்சாங்க. 20 பேர்த்துக்கு மேலே பிடிச்சதில் குவைத் ஆடி போயிட்டாங்க. குவைத்தினுடைய பேங்கிங் சிஸ்டம், குவைத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தாக்கல் நடத்துவதற்கு ஒரு ரீஜனல், ஒரு மத அடிப்படையில், அதாவது மத அடிப்படையில் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணதில் அவங்க ஃபுல்லாக ஈரானுடைய குரூப்ஸ் தான், ஐஆர்ஜிசி பேக் போனாக தான் இருந்திருக்காங்கன்றதையும் சொல்கிறாங்க. வீடியோ பதிவு பாருங்கள். அந்த குரூப் கலெக்ட் பண்ணதில் பெரும்பாலும் ஐதுல் அலி காமனுடைய ஃபோட்டோஸ் அது மாதிரிலாம் இருக்குது. இந்த குரூப் பணம் கலெக்ட் பண்ணி குவைத்துக்குள்ளே இன்னும் ஒரு 2 நாளில் நடத்த போகிறதா இருந்தது. பட் அது கம்ப்ளீட்டாக அந்த திட்டத்தை முறியடிச்சிருக்காங்க. இல்லைனா குவைத்து நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்கன்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டு. நேற்று நான் ஒற்றை வரியில் சொல்லியிருந்தேன் இதை, நேற்று பதிவில், ஏன்னா அவசர டைமில் போனேன். அதனால் இந்த ஐஆர்ஜிசி வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டை நேரடியாகவே குவைத் முன்வைக்க முடியுது, பார்க்க முடியுது.
இந்த மாதிரி குரூப்பை என்கரேஜ் பண்ணுறாங்க எங்கள் மீது தாக்கம் நடத்துது. சவுதி அரேபியா ஓடி வந்து ஒரு சொவினாரிட்டிக்குள்ளார எல்லை கடந்து இந்த மாதிரி தாக்கல் நடத்துவது, உள்ளுக்குள்ளேயே நடந்து வேலைகளை செய்வது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால் தனது கடுமையான கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டைரெக்டாக ஈரானுக்கான இல்லை. ஆனால் இந்த அரபு நாடுகள்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே இந்த மாதிரியான சம்பவங்கள் நீ நடந்ததுன்னா அது முழுக்க முழுக்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடும். அது எப்படி நீ ஹேண்டில் பண்ண போகிறாங்க, சப்போஸ் உள்ள வந்து மொசாத் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதெல்லாம் இந்த இடத்துல பெரிய கேள்விகளை வைக்கலாம் இனி எதிர்காலத்தை நோக்கி. அடுத்தது நான் இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு போயிடலான்னு இருக்கேன். நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் நான், பட்டு நிறையா பேசிட்டேன் போல், அதனால் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். குறிப்பாக எங்கள் யாருங்க துருக்கி அதிபர் எரடகன் அவர்களுக்கும் இவருக்கும் இஸ்ரேலுக்கு என்ன ஆச்சுன்னா, நேற்று இஸ்ரேல் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதாவது துருக்கி என்னென்னா தன் சொந்த மக்கள் குர்து இன மக்களை இனப்படுகொலை செய்த நாடு இங்கே துருக்கி. எரடகன் அவர்கள் போய் எங்களை பற்றி பேசலாமா, எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஈரானுக்கு எதிராக நிற்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹிட்லர் நீ தான் ஹிட்லரு, உனக்கு சர்வதேச நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட வேண்டிய நபர் நீன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் எந்த நேரத்தில் கைது செய்யப்படலான்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனித குலத்துக்கு எதிரான படுகொலை செய்கின்ற நபர் வந்து என்னை பற்றி பேசலாமா, ஒரு கடுமையான வார்த்தை வந்து அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை மோதல்லாம் தாண்டி ஃபைனலாக துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தேவைப்பட்டால் நான் இஸ்ரேலுக்குள்ளே வீரர்கள் அனுப்ப தயாராக இருக்கிறேன், வீரர்களே தயாராக இருங்க, இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல கேள்வி என்னென்னா, ஈரான் உங்கள் மீது தாக்கல் நடத்தினா கூட நீங்கள் இஸ்ரேலில் தான் ஓடி வந்து அடிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல வைத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் நேட்டோ நாடுகள் இருக்கீங்க, நேட்டோ நாடுகள் முடிவெடுத்து ஏதாவது ஒரு இந்த பக்கம் வந்தாங்கன்னா அப்போ கூட நீங்கள் ஓடி போய் இஸ்ரேல் உன்னால தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி வந்து அடிப்பீங்களா? அப்போ நேட்டோ நாடில் இருக்க ஒரு நாடு இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா என்ன விதமான முடிவுகள் எடுக்கும்? இது சும்மா ஒரு ஜஸ்ட் வார்த்தை ஜாலங்களாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கான ஒரு முடிவுகளாகவே நம்ம பார்க்கலாம். நம்ம சரி, ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் என்னென்னா, இந்த கூட்டம் சேர்த்தனா ஓட்டாக மாறுமா அப்படின்னா அது நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா பெரும்பாலும் கூட்டம் சேரும் ஓட்டாக மாறாதுன்னுவாங்க. என்னப்பா திடீர்னு தமிழக அரசியலை பேசுகிறியாப்பான்னு நினச்சிடாதீங்க, நான் ஹங்கேரியை சொல்கிறேன். நான் ஹங்கேரியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார். மக்கள் ரொம்ப நேரம் மணிக்கணக்காக காத்திருந்து அந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மெழுகுவர்த்தி ஏந்தி மாற்றம் தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க. ஹங்கேரியில் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கூட்டம். அப்போ விக்டர் ஓர்பன் அவர்கள் சொல்கிறாரு, இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது, சும்மா அது ஒரு அனுதாபத்துக்காக வந்து கூட்டியிருக்காங்க, நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்க்கட்சி என்ன கேட்குறாங்கன்னா, எனக்காக இந்த கூட்டத்துக்காக மழை வெயில் புயல் இதெல்லாம் தாண்டி வந்து நிற்கிறாங்க, மணிக்கணக்காக நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் ஓட்டு போகிறதுக்காக நிற்கிறாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க, 12ஆம் தேதி பார்க்க போகிறீங்க, யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அந்த கூட்டம் இல்லை, இது ஒரு தண்ணி எழுச்சியால் வந்த கூட்டம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஐரோப்பாவில் இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கொண்டு கூட்டன்றாரு. அதனால் பார்த்துக்கலாம் பாஸ், நான் எங்கே சொல்ல பாஸ், ஹங்கேரியை சொல்கிறேன் நான். ஹங்கேரியில் என்ன ரிசல்ட் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ காத்திருக்கலாம் ஹங்கேரி ரிசல்ட்டுக்காக. நான் நிறைய நினச்சேன், ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பேசுகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.